பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனமாக சங்கீதம் 27 அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. இந்த பர்டிகுலர் வசனத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருன்னு 2 வாட்டி போட்டு இருக்குது. அநேக வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு நன்மைக்காக காத்திருக்கலாம், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கலாம், ஒருவேளை அது அட்மிஷன்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை வேலை வாய்ப்புக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஆனால் இந்த காத்திருக்கிற ப்ராசஸில் அநேக வேலையில் நம்ம சோர்ந்து போயிடுவோம். அநேக டைம்ஸ் நம்மளுக்கு டெம்டேஷன்ஸ் பிசாசு நிறைய வேலையில் நம்மளுக்கு கொடுப்போம். அநேக டைமில் நம்ம குவிட் பண்ணிடலான்னு நினைப்போம். ஆனால் பைபிளில் அநேக பேர் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்க எல்லாருமே ஜெயத்தை பார்த்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பார்த்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஈசாக்கு காத்திருந்தார், யாக்கோபு காத்திருந்தார், யோபு காத்திருந்தார். இவங்க எல்லாருமே தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மைகளை அவங்க பார்த்தாங்க. அதே போல் இந்த மாதத்தில் முழுவதுமாக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது, டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது, ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான காத்திருப்பின் காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஜெயமாக மாற்றும்.